எல்லாருக்கும் வணக்கம். என் குடும்ப நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். எப்பயுமே நீங்கள் பத்திரிகை மீடியா வந்து என்னுடைய குடும்பம் தான், அதுதான் நான் சொல்லுவேன். எப்பயுமே இந்த படம் பார்த்துருப்பீங்க, அக்யூஸ்டு. படம் வந்து எல்லாரும் உங்களை திருப்திப்படுத்தும் நான் நம்புகிறேன், பண்ணியிருக்கோன்னு நம்புகிறேன். டெஃபினட்டாக வந்து எல்லா ஸ்டார் காஸ்ட்டுமே, இல்லை ஒருத்தர் பேர் சொல்ல முடியல, எல்லா ஸ்டார் காஸ்ட்டுமே அவ்வளோ தூரம் அருமையாக பண்ணியிருக்காங்க. அஜ்மல், ஜான்விகா, சைந்திகா, டேனி ப்ரோ, பிரபாகர் ப்ரோ, ஸ்ரீதர், எல்லாருமே டோட்டல். யோகி பாபு சார் வந்து மிகப்பெரிய ஒத்துழைப்பு படத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு இந்த படத்தில். அதே மாதிரி கோ டைரக்டர் ராஜா, கசாலி சார் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எங்கள் பிஆர்ஓ நிக்கில் இந்த படத்தை ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து கொண்டு போய் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட உங்ககிட்ட சேர்த்துருக்கிறாரு. ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி. இந்த படம் வந்து பிரபு சீனிவாஸ் சாருக்கு, டேரக்டருக்கு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ். ஏன்னா இப்படி ஒரு கமர்ஷியல் பேக்ட என்னுடைய கேரியர்ல இது மாதிரி நான் ஒரு படம் பண்ணதில்லை. இப்படி ஒரு மிகப்பெரிய படம் பார்த்தவங்க எல்லாருமே சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு 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 மாதிரி எமோஷனலாக ஃபீல் பண்ணுறவங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ இதை நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே, தீபபாஸ்கர் ஆகட்டும், சுபத்ராவாக இருக்கட்டும், எல்லா ஆர்டிஸ்ட்டும், எல்லா டெக்னீஷியனும், எடிட்டர் கேஎல் பிரவீன் சார், ஸ்டன் சில்வா மாஸ்டர், ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்துருப்பீங்க, அந்த பஸ் ஃபைட்லாம் அவ்வளோ பிரமாதமாக பண்ணி கொடுத்தாங்க. கேஎல் பிரவீனோட எடிட்டரோட அசிஸ்டன்ட் ஷாமு, அதே மாதிரி என்னுடைய இபி சிவசரவன், எல்லாருமே சேது இருக்கிறாரு, இன்னொரு ப்ரொடியூசர் சேது இருக்கிறாரு, பன்னீர் ப்ரோ சேது எல்லாம் வந்து எங்களை வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய படமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு எல்லாருக்கும் நான் அவங்க 2 பேருக்குமே பர்டிகுலராக, அவங்க இல்லாமல் இந்த 2 3 ப்ரொடியூசர்ஸுக்காக நன்றி சொல்லணும். ஸோ ஏன்னா இவ்வளோ பெரிய படத்தை உருவாக்கி இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமாக நீங்கள் நினச்சா மட்டும்தான் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போக முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் நான் சொல்லும் போது எப்பயுமே நீங்கள் தான் ஆடியன்ஸ். எனக்கு நீங்கள் பார்த்து நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா எல்லா செட்டர்ஸ்லையும் 100% ஓகே ஆகும் நான் நம்புகிறேன். எனக்கு எங்களுடைய நிறை குறைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். பட் 100% வந்து நீங்கள் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றது 100% நான் நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப எல்லாருமே எல்லா படத்துக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். அதே மாதிரி கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக 175 சென்டர்ஸ் ரிலீஸ் பண்ணுறோம். இருந்தாலுமே வந்து நிறைய படங்கள் வந்து போட்டி இருக்கு. அன்றைக்கி 1ஆம் தேதி, இந்த 1ஆம் தேதி வந்து நிறைய படங்கள் அந்த போட்டி வந்தாலும் எல்லார் படமும் வெற்றி பெறணுன்றது அந்த ஆசை. எல்லா படமும் சக்ஸஸ் ஆகணும் அதில். ஏன்னா இன்னைக்கு சினிமா வந்து எல்லா படமும் மக்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸாக கொடுக்குறாங்க. ஸோ 1ஆம் தேதி வந்து இருக்கணும். இருந்தாலுமே சில அமைப்புகள், கவுன்சிலாக இருக்கட்டும், மற்ற அமைப்புகளாக இருக்கட்டும், மற்ற அமைப்புகளாக இருந்தாலும், தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே இதை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெகுலேஷன் பண்ணி எல்லாரும் ஒன்றா உட்காந்து இந்த ரிலீஸ் கமிட்டியை திருப்பி ஃபார்ம் பண்ணி கொண்டு வரணுன்றது என்னுடைய விருப்பமும் கூட. ஏன்னா எல்லார் படமும் ஓடணும், எல்லாருக்கும் தியேட்டர் கிடைக்கணும். அது வந்து என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக நான் விரும்புகிறேன் இந்த இடத்துல. அதே மாதிரி மிகப்பெரிய பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகுது. என்னுடைய ஒட்டுமொத்த உழைப்பும் நாங்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து கொடுத்துருக்குறோம். நீங்கள் பார்த்து இது எல்லாரும் வந்து எங்களை வந்து இந்த படத்தில் நீங்கள் எழுதுறது மட்டுமே தான் இந்த படத்தை கொண்டு போக முடியும். ஏன்னா இந்த படம் வந்து மக்களை நம்பி மட்டும்தான் இருக்குது. நம்ம படம் வந்து மக்களை நம்பி மட்டும்தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறது நீங்கள் தான் மக்கள்கிட்ட கொண்டு போகணும். நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நாளையிலேருந்து என்ன ரிசல்ட் இருந்தது. ஏன்னா எல்லாரும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட நிறைய பேக் ஃபயரும் நிறையா இடத்துல இருந்து வருது. அதையும் மீறி நம்ம வந்து ஜெயிக்கணுன்றதுக்காக போராடிட்டு இருக்கிறோம் எல்லாருமே. ஸோ நிச்சயமாக எங்களுடைய எல்லாருடைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் நினச்சா இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியுன்ற எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. படமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து ஒரு சக்ஸஸ் மீட்டில் திருப்பி சந்திப்போன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு உங்கள் முகத்தில் பார்க்கும்போது தெரியுது. கண்டிப்பாக அது நடக்குன்னு நானும் நம்புகிறேன். தேங்க்யூ.